நிச்சயமாக தீபிகா, முதன்முறையாக இந்தியா ஒரு மிகப்பெரிய தகவலை ஐநா அவையிலே தெரிவித்திருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையில் நடைபெற்ற கூட்டத்திலே பாகிஸ்தான் சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்து இந்தியா திட்டமிட்டு தண்ணீரை திறக்க மறுக்கிறது என குற்றம் சாட்டியது. உடனடியாக இந்தியா பதிலடி கொடுத்தது. அந்த பதிலடியில் பேசும்போது இந்தியா தெரிவித்த கருத்து மிக முக்கியமானது. அதாவது கடந்த 4 தசாப்தங்களில், கடந்த 40 ஆண்டுகளிலே 20,000 இந்தியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பாகிஸ்தானின் பயங்கரவாதத்தால் என்ற தகவலை தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தான் பயங்கரவாதத்தால் இந்தியாவிலே 20,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள், அப்பாவி மக்கள் 20,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய தகவலாக இருக்கிறது. அந்த தகவலை தற்போது இந்தியா அதிகாரப்பூர்வமாக ஐக்கிய நாடுகள் சபையிலே இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதிகள் ஒருவரான அதிகாரி ஹரீஷ் தெரிவித்திருக்கிறார். 65 ஆண்டு காலமாக சிந்து நதி ஒப்பந்தம் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வந்தது. 60 ஆண்டுகளுக்கு 1960 இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆனால் இந்த பஹல்காம் டெரருக்கு பிறகு பொறுத்தது போதும் பொங்கி எழு என்று கூறுவார்கள். அது போல இந்தியா பொங்கி எழுந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது நாங்கள் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்திருக்கிறோம். நிரந்தரமாக ரத்து செய்யவில்லை, ஆனால் தற்போதைக்கு தற்காலிகமாக ரத்து செய்திருக்கிறோம். காரணம், பாகிஸ்தான் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறது. நட்பு நாடாக இருப்பார்கள் என்ற அடிப்படையில் தான் உலக வங்கி உதவியுடன் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆனால் இந்த 65 கால வரலாற்றிலே 3 போர்கள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட முறை தீவிரவாத தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி இருக்கிறது பாகிஸ்தான். இதனால் 20,000 இந்தியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலை தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, 65 ஆண்டுகளாக தொழில்நுட்ப ரீதியாக அங்குள்ள அணைகளில் சிந்து நதி வருகின்ற அணைகளிலே பல இடங்களில் அணைகள் பழையதாகிவிட்டது. எனவே புதிதாக சீரமைப்புகள் செய்ய வேண்டும், கட்டிடப் பணிகளை செய்ய வேண்டும், மேம்பாடு செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் கூறி வருகிறோம். ஆனால் பாகிஸ்தான் எதையும் செய்ய விடாமல் தொடர்ந்து தடுத்து வருகிறது. ஒப்பந்தப்படி மேம்பாடு செய்வதற்கு எங்களுக்கு உரிமை இருந்தாலும் அணைகளை சீர் செய்ய விடாமல் தொடர்ந்து பாகிஸ்தான் ஒத்துழைக்க மறுக்கிறது. அது மட்டுமன்றால் இது தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்தாலும், பல முறை பேச அழைத்தாலும் எதற்குமே செவிசாய்க்கவில்லை பாகிஸ்தான். தண்ணீர் வேண்டும் என்கிறார்கள், ஆனால் பாதுகாப்பு இல்லாத இருக்கும் அணைகளில் மேம்பாடு செய்ய பேச வரமாட்டேன் என கூறுவது எந்த வகையில் ஏற்க முடியும்? தொடர்ந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தையும் இந்தியா பொதுமக்கள் உயிரிழக்கும் வகையில இந்தியாவிலே பல தாக்குதல்களையும் நடத்தி வரும் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் பாகிஸ்தானின் செயல் தொடர்ந்து நீடிப்பதால் தற்போது பஹல்காம் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. இனிமேல் நாங்கள் சிந்து நதியை திறக்க மாட்டோம், தண்ணீரை திறந்து விடமாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். அவர்கள் இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நிறுத்த வேண்டும். உலக பயங்கரவாத மையமாக இருக்கும் பாகிஸ்தான் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை முற்றிலுமாக நிறுத்தினால் மட்டுமே சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மீண்டும் நாங்கள் அது தண்ணீர் திறப்பது கொடுப்பது தொடர்பாக பேசுவோம், பேச்சுவார்த்தைக்கு வருவோம். அதுவரை இது தொடர்பாக பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை என இந்தியா திட்டவட்டமாக தெளிவாக ஐக்கிய நாடுகள் சபையிலே பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறது. பாகிஸ்தான் தேவையின்றி சிந்து நதி தொடர்பாக அந்த பிரச்சனையை எழுப்பிய தற்போது அந்த பிரச்சனைக்கு தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கிறது இந்தியா. ஆனால் இந்தியா இன்று ஐக்கிய நாடுகள் சபையில் தெரிவித்த தகவல் மிக மிக பெரிய தகவல். அதாவது 20,000 இந்தியர்கள் இதுவரை கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று அதிகாரப்பூர்வமாக இந்தியா தெரிவித்திருக்கிறது. எனவே 20,000 இந்தியர்கள் பாகிஸ்தானின் பயங்கரவாதத்திற்கு பலியாகி இருக்கிறார்கள் என்பது மிக மிக வருந்தக்கூடிய, ஆனால் யோசனை செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான விடயம். பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத நாடாக, பயங்கரவாதிகளை ஊக்குவிக்கும் நாடாக, அவர்களுக்கு நிதி அளிக்கும் நாடாக, அவர்களுடைய செய்கைகளுக்கு பின்னணியில் இருந்து ஊக்குவிக்கின்ற ஒரு நாடாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. தற்போது ஐக்கிய நாடுகள் சபையிலே இந்தியா அழுத்தம் திருத்தமாக பாகிஸ்தான் பயங்கரவாதத்தால் என்னென்ன நடந்திருக்கு என்பதை மிக திட்டவட்டமாக தெரிவித்து சிந்து நதிநீர் தருவதற்கு தற்போதைக்கு வாய்ப்பே இல்லை. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை அவர்கள் நிறுத்தினால் ஒழிய, பயங்கரவாதிகளை தடுத்து ஒழித்தால் ஒழிய, அவர்களுடைய ஊக்குவிப்பை தொடர்ந்து முற்றிலுமாக நிறுத்தினால் ஒழிய சிந்து நதிநீரை திறப்பதற்கான வாய்ப்பே இல்லை என திட்டவட்டமாக இந்தியா இன்று ஐக்கிய நாடுகள் சபையில் தெரிவித்திருக்கிறது. தீபிகா.